எனக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அப்படியே பஸ்ஸு விட்டு இறங்கி அப்படியே நடந்து வர டிஸ்டன்ஸ்குள்ள ஏதாச்சும் வீடு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு கேட்பீங்களா? அவங்களுக்கான வீடு. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்கிட்டே பஸ் ஸ்டாப்பு. அப்படியே நீங்கள் பஸ்ஸு விட்டு இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக எக்ஸ்யூவி டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு 11க்கு 17 அளவு பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஃப்ளோரிங் வாலுக்கு டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா 16க்கு 16 அளவில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கு, ஹை கிளாஸான ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. வென்டிலேஷனுக்கு நிறைய ஜன்னல் இருக்குது. கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸின டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு பின்னாடி பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் 4க்கு 8 அளவில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமே அமைச்சிருக்காங்க. படிக்கட்டே அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி இருக்குங்க. இந்த லாபியில இருந்து வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய பால்கனி, 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம், லாண்ட்ரி ரூம், அது போக ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி சென்டரா பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் 5க்கு 8 அளவில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். 8க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 5க்கு 6. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்டோரேஜுக்கான யூனிட் இருக்குங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. கவர்டு பால்கனி ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷனல் டைப்பில் நம்ம உட்காந்துக்கிற மாதிரியான திண்ணை மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய பால்கனி. இது வந்து ஒரு ஓப்பன் பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலேயே டெரஸ் போறதுக்கான ஸ்டேர் கேஸே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாடியில் போர்வெலுக்கு தனியாக, நல்ல தண்ணிக்கு தனியாக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் அடுத்து ஜோதிபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோட சேர்ந்து 70 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.